Hello friends, welcome to Lakshita channel. இன்னைக்கு நம்ம ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ பார்க்க போறோம். என்னன்னா பூஜை பாத்திரத்தை எப்படி பளிச்சுன்னு மாத்துறது. நான் பாத்தீங்கன்னா என்னோட பூஜை ரூம் டூரும் வீடியோ போட்டிருக்கேன். பார்க்காதவங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல லிங்க் தரேன், பார்த்து செக் பண்ணிக்கோங்க. இந்த மெத்தட்ல 2 வீக்ஸ் வரையும் உங்களுக்கு பூஜை பாத்திரம் கருக்காமே இருக்கும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ இந்த பூஜை பாத்திரம் தேய்க்கிறதுக்கு நான் ஒரு லெமன் எடுத்திருக்கேன். சபீனா இது பார்த்திங்கன்னா கோலமாவு. நம்ம நார்மலாக வீட்டுக்கு போடுற கோலமாவு ஒரு 2 ஸ்பூன் அளவு எடுத்திருக்கேன். அந்த கோலமாவையும் சபீனாவையும் நான் ஒன்றா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிட்டேன். இப்போ அந்த எலுமிச்சம்பழம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் வேஸ்ட்டான எலுமிச்சம்பழம் தான் எடுத்திருக்கேன் நான். சப்போஸ் உங்ககிட்ட எலுமிச்சம்பழம் இல்லை அப்படின்னா புளி எடுத்துக்கலாம். புளியும் எலுமிச்சம்பழம் இருக்கிற சைஸ் எடுத்துக்கிட்டாலே போதுமானது. அதை பாதியாக பிரித்து ஃபஸ்ட்டு தேய்ச்சி எடுத்துக்கோங்க. இப்போ நான் அந்த எலுமிச்சம்பழத்தை தேய்ச்சிட்டு அந்த சபீனா பவுடரை ஜஸ்ட்டு டஸ்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு தேய்ச்சி காட்டுறேன் பாருங்கள். ரொம்ப நான் அழுத்தம் கொடுக்கல, ஜஸ்ட்டு நான் லைட்டாக தான் தேய்ச்சேன். பாருங்கள் எப்படி எந்த அளவுக்கு நல்லா பளிச்சுன்னு ஆயிருக்குன்னு பாருங்கள். நல்லா அந்த தட்டு வந்து புது தட்டு மாதிரி நல்லா பளபளன்னு மின்னுது. பொதுவாக பார்த்தீங்கன்னா விளக்கு தேய்க்கிறது தான் ரொம்ப கஷ்டம் அப்படின்னு நம்மலாம் நினைப்போம் இல்லைங்களா? ஏன்னா விளக்கில் எண்ணெய் இருக்கும். ஸோ எண்ணெய் பிசுறுலாம் இருக்குல்ல, அதனால் நம்ம தேய்க்கிறதுக்கு ரொம்ப சிரமப்படுவோம். இந்த மாதிரி நீங்கள் தேய்ச்சிங்கன்னா ரொம்ப சிரமப்பட வேணாம். விளக்கும் பார்த்தீங்கன்னா நல்லா பளிச்சுன்னு சுத்தமாக இருக்கும் பாருங்கள். நல்ல வெள்ளி விளக்கு நல்லா புதுசு மாதிரி மின்ன போது பாருங்கள். இந்த கோலமாவு கூட சேர்க்கறதால நல்லா இந்த வெள்ளி பாத்திரமாகட்டும் பித்தளை பாத்திரமாகட்டும் நல்லா பளிச்சுன்னு நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்குது. நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய வேல்யூபிள் ஃபீட்பேக் எனக்கு வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா அஷ்டலக்ஷ்மி அம்மன் விளக்கை நான் தேய்ச்சி காட்டுறேன். அதே மாதிரி தான் ஜஸ்ட்டு ஃபஸ்ட்டு எலுமிச்சம்பழம் எல்லா இடத்துலையும் கோட் ஆகிற மாதிரி நம்ம தேய்ச்சி கொடுத்துக்கலாம். தேய்ச்சி கொடுத்துட்டு அதே எலுமிச்சம்பழம் தோல்லே வந்து பார்த்திங்கன்னா நான் அந்த சபீனாவும் கோலப்பொடியும் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிறத ஜஸ்ட்டு நான் வந்து எல்லா இடத்துலையும் படுற மாதிரி அப்ளை பண்ணுறேன். ரொம்ப வந்து அழுத்தம் கொடுத்து தேய்க்க வேண்டிய அவசியம் கிடையாது. எனக்கு இவ்வளோ பூஜை பாத்திரம் தேய்க்கிறதுக்கு ஒரே ஒரு எலுமிச்சம்பழத்திலே நான் தேய்ச்சி முடிச்சிட்டேன். எனக்கு மொத்தமாக தேய்க்க அந்த பூஜை பாத்திரம் எல்லாத்தையும் சுத்தம் பண்ணுறதுக்கு எனக்கான டைம் பார்த்திங்கன்னா ஒரு 20 மினிட்ஸில் நான் ஃபுல்லாகவே க்ளீன் பண்ணி முடிச்சிட்டேன். அவ்வளோதான் பூஜை பாத்திரம். இப்போ விளக்கு வந்து தேய்ச்சி முடிச்சாச்சு பாருங்கள். இந்த மாதிரி தேய்ச்சி முடிச்சுட்டு கொஞ்சோண்டு எண்டு எடுக்கல உங்களுக்கு கொஞ்சம் கருப்பு இருந்தாலும் லைட்டாக மேலே தேய்ச்சி கொடுத்தா போதும். ஃபுல்லாகவே நல்லா பளிச்சுன்னு நல்லா புது விளக்கு மாதிரி ஆகிடும். இப்போ இந்த மாதிரி முறையில் நம்மளுக்கு தேய்க்கும் போது பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 2 வாரம் வரையும் பூஜை பாத்திரம் வந்து கருக்காமல் நல்லா பளிச்சுன்னு தங்கம் போல் மின்னும் பாருங்கள். எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இப்போ எல்லா பாத்திரத்தையும் நான் தேய்ச்சி முடிச்சிட்டேன். தேய்ச்சி முடிச்சுட்டு இந்த மாதிரி ஒரு பூஜை பாத்திரம் தேய்க்கிறதுக்குன்னு நான் ஒரு டவல் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அந்த டவலில் எல்லா பாத்திரத்தையும் பூஜை பாத்திரம் எல்லாத்தையும் வந்து நான் கம்ப்ளீட்டாக கொஞ்சம் கூட தண்ணி இல்லாத அளவுக்கு நல்லா தொடச்சி எடுத்துக்குவேன். ஏன்னா தண்ணி இருந்தது அப்படின்னா அங்கங்கே அந்த தண்ணி வந்து பூத்துக்கிட்டு உப்பு பூத்த மாதிரி டாட்டாக தெரியும். ஸோ நம்ம வந்து தண்ணி கொஞ்சம் கூட இல்லாத அளவுக்கு நல்லா தொடச்சி எடுத்துக்கணும். பாருங்கள் பூஜை பாத்திரம்லாம் எந்த அளவுக்கு நல்லா பளிச்சுன்னு நல்லா தங்கம் போல் மின்னுது பாருங்கள். பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்குது பாருங்கள். ரொம்ப டைம் எடுக்காமல் இந்த மாதிரி நீங்கள் பூஜை பாத்திரம் தேய்ச்சி உங்களோட டைமை வந்து சேவ் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு எல்லாருக்கும் ரொம்பவே பிடிச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.
பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ்.